தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் கஸ்தூரி கைது, தமிழர்கள் அரசியல். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி என்று நாம் நினைக்கிற பொழுதுதான் மிகுந்த துக்கமாக மாறுகிறது. காரணம், சிங்கள கட்சியில் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அனுரா குமார திசாநாயக்கா இவர் கட்சியில் ஜேவிபி, இந்த கட்சியில் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா, சிங்களர்களுக்கு ஆதரவாளராக இருப்பார்களா? சிங்கள சின்னம், சிங்கள ஆதரவு கட்சி, சிங்கள அதிபர், இப்படி அவர் இலங்கை தமிழர் யுத்தம் நடந்த பொழுது இலங்கை தமிழர், அதாவது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக சிங்கள இளைஞர்களை இராணுவத்தில் சேரச் சொன்ன ஒரு அதிபர். மலையக தோட்ட தமிழர்கள் 10 லட்சம் பேர் மலையகத்திலே இரத்தத்தையும் வியர்வையும் 100 ஆண்டு காலமாக 10 லட்சம் மக்களுக்கு மேல் அதிகரித்து விடாமல் கர்ப்பத்திலேயே தமிழன் கொல்லப்படுகிறான். கர்ப்பப்பை திருடப்படுகிறது. தமிழர்கள் விவசாய கூலிகளாக, தேயிலை தோட்ட கூலிகளாக, ரப்பர் தோட்ட கூலிகளாக அவர்களை விரட்டி விட்டு விடுங்கள், அவர்கள் இந்தியாவுக்கு செல்லட்டும். ஆனால் சிங்கள பெருந்தோட்ட முதலாளிகள் டீ தேயிலையை விட்டுவிட்டு, ரப்பரை விட்டுவிட்டு வணிக பயிர்களை பயிரிடுங்கள், காய்கறிகளை பயிரிடுங்கள். இதுதான் இந்த அதிபர் திசாநாயக்கா சொன்ன அறிவுரை சிங்கள மக்களுக்கு. தமிழர்களுடைய குடியிருப்புகள் சிங்கள குடியிருப்புகளாக மாற்றப்படுகிறது. இத்தனையும் மீறி தமிழர்களுக்கான கட்சியே இல்லை, தமிழர்களுக்கான தலைமை பீடமே இல்லை. தமிழர்கள் அத்தனை பேர் சிங்கள கட்சியில் சேர்ந்து சிங்கள கட்சியினுடைய வேட்பாளர்களாக தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழர்களே தவிர இவர்கள் சிங்கள கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்ளையடிக்கிற, சமூக விரோதிகள் நடத்துகிற, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிற பத்திரிகைகளில் செய்தியாக்கப்படவில்லை. இங்கு என்ன செய்தி? கஸ்தூரி கைது. கஸ்தூரி ரிசர்வேஷன், தந்தை பெரியார், அம்பேத்கர் 2 பேருமே மூடர்கள், முட்டாள்கள். இவர்கள் ரிசர்வேஷனை கொண்டு வந்ததின் மூலம் சாதாரண தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களும் அரசு அதிகாரிகளாக போன பிறகு லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசு ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்பனர்கள் மட்டுமே லஞ்ச லாவணியை வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம். இதுதான் கஸ்தூரியுடைய கூற்று. கஸ்தூரிக்கு சோழா ஹோட்டலுக்கு பின்னால 100 கோடி ரூபாய் வீடு எப்படி வந்தது? அஸ்வின் முத்தையா இதற்காக கொடுத்தார். இதை கஸ்தூரி சொல்ல தயாரா? அஸ்வின் முத்தையாவுடைய கரு வளர்ந்த பொழுது கருவுக்கு விலையாக அந்த அன்னைக்கு 6 கோடி, இன்னைக்கு 100 கோடி இந்த சொத்து கொடுக்கப்பட்டது. இவர் சொல்லுகிறார், தெலுங்கு பெண்கள் அத்தனை பேர் தாசிகள், அரண்மனை அந்த புறத்தில் இவர்கள் எல்லாம் அரசனுடைய அந்தரங்க தேவையை பூர்த்தி செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ சண்முகம் அவருடைய தந்தையாரும் மகளும் அஸ்வின் முத்தையாவிடம் எதற்காக மண்டாடினார்கள்? அஸ்வின் முத்தையாவுக்கு கஸ்தூரிக்கு என்ன தொடர்பு? இதெல்லாம் இங்கு அரசியலாக்கப்படுகிறது. பிஜேபி கட்சியால் அரசியலாக்கப்படுகிறது. ரிசர்வேஷன் தவறு, தெலுங்கு பெண்கள் அந்த புறத்து ஆசை நாயகிகள், இப்படியான முட்டாள்தனமான, மூடத்தனமான, திமிர்த்தனமான கேள்வியை சொல்லுகிறவர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவி. அடுத்த சர்ச்சை என்னன்னா, நயன்தாரா லயனிடம் மோதிவிடலாம், ஆனால் நயனிடம் மோதக்கூடாது. நயன்தாராவினுடைய காதல் கணவன் விக்னேஷ் சிவன், இந்த விக்னேஷ் சிவன்
சிம்புவுடைய உதவியாளராக, அனிருத்தினுடைய உதவியாளராக நீங்க சினிமா துறைக்கு புகுந்தவர் ஒட்டுமொத்த சினிமா துறையே இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். நயன்தாராவையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். நீங்க ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டு எல்ஐசின்னு ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை எஸ் குமார் ஒரு டைரக்டர் பல வருஷம் பாதுகாத்து வச்சிருக்கார். இத நயன்தாராவுடைய கணவர் மிக்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன், எதுக்கு மிக்சர் பார்ட்டி? போண்டா மணி, அவர் போண்டா சாப்பிடுவார், இவர் மிக்சர் சாப்பிடுவார், அவ்வளோதான். நான் வேற தவறா சொல்லலை, தவறாகவும் இது நினைக்கப்படக்கூடாது. காரணம் மிக்சர் விக்னேஷ் சிவன், அவங்க அம்மா மீனா குமாரி, பழைய போலீஸ்காரி அந்த அம்மா. இவர்களுடைய பையன் இன்னைக்கு நயன்தாராவினுடைய கணவர். இந்த நயன்தாராவுடைய கணவர் நயன்தாராவும் எல்ஐசி டைட்டில் கேட்குறாங்க. அவர் கொடுக்க மறுக்கிறார். அவர் பல காலம் அதை ரினியூல் பண்ணிட்டே வர்றாரு ஒரு கதையை வச்சு. இப்படித்தான் இயக்குநர்கள் பல போராட்டங்கள், பல பேர் சேர்ந்த இயக்குனர் ஆக முடியலன்னு தற்கொலை பண்ணி செத்து போனுடைய வரலாறுலாம் இருக்கு. எல்ஐசி டைட்டில கேட்கிறார், கொடுக்க மறுத்த பிறகு அந்த டைட்டில் அவரே உருவாக்கிறார். காசை கொடுத்து உள்ள தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாம் விலைக்கு வாங்கலாம், அதையும் விலைக்கு வாங்கிட்டார். விலைக்கு வாங்கிய பிறகு நான் நீண்ட காலமாக பதிவு செய்து வச்சிருந்தேன் இந்த தலைப்பை நீங்க எப்படி அவருக்கு கொடுக்கலாம். சண்டை வந்த பிறகு தயாரிப்பாளர் சங்கம் எல்ஐசிக்கு கூட்டு சொல்றாங்க, இது 2 பேரை அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் பணம் வாங்கிட்டு விக்னேஷ் சிவனுக்கு விற்றதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். தயாரிப்பாளர் சங்கத்தில் கூடிய சில கருங்காலிகள் நேரடி யாருக்கு சொல்றாங்க? எல்ஐசி. ஏன்னா எங்க எல்ஐசி நிறுவனத்தின் பேரை 2 பேர் அடிச்சுக்கிறீங்க, யாருக்கு இல்லை. இப்படியாக அந்த எல்ஐசி டைட்டில் எஸ் குமாரிடமிருந்து திருடப்படுகிறது. திருடப்பட்டதை நீங்க மீட்டு எல்ஐசி நிறுவனமே வைத்துக் கொண்டது. இது பழைய கதை. இப்போ இப்படி பழைய இப்ப தமிழ் சினிமா திரை உலகம் தமிழ் தனியா தெலுங்கு தனியா நிற்குது. விக்னேஷ் சிவன் என்ற தமிழருக்கு நயன்தாரா என்ற கேரளத்து நடிகைக்கு ஆதரவாக முழுக்க கேரளா திரையுலகம் நிற்கிறது. தனுஷுக்கு ஆதரவாக தமிழ் திரையுலகத்தில் எந்த சத்தத்தையும் காணும். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நீங்க தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான், சந்தேகம் இல்லை. இவர் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இந்த தனுஷு கமலஹாசன் மகள் சுருதிஹாசன் வச்சு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் பெரிய அளவில் வர வேண்டிய படம். ஆனால் இந்த படம் ஏன் பேசப்படல? ஒய் தீஸ் கொலவெறி. இந்த அனிருத் தான் இந்த பாட்டு, அவர் தான் அறிமுகம். விக்னேஷ் சிவனுக்கான பாஸ் அவர் தான். விக்னேஷ் சிவனை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். ஆனால் இந்த படம் பெரிய அளவில் போகவில்லை. காரணம் கேட்டிங்கன்னா 3 என்று ஒரு படம், அதில் தனுஷ் சுருதிஹாசன் 2 பேரும் நடித்தாங்க. 2 பேரும் தனுஷுக்கு திருமணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிறார். இந்த படத்தில் சுருதிஹாசனும் தனுஷும் காதல் புரிகிறார்கள் என்ற தகவல் கமலஹாசனுக்கு ரஜினிக்கும் போது போன பிறகு கமல் ரஜினி சண்டையா மாறுது. காரணம் வளர வேண்டிய இளைஞரான தனுஷ் 3 படத்தின் மூலம் சுருதிஹாசனுக்கு நூல் விடுறாரு. இப்படி பேரை கெடுத்துக்கொண்ட தனுஷுக்கு ஆதரவாக இன்னைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் தமிழ் திரைப்பட உலகம் தாண்டி கேரளா திரைப்பட உலகம் அத்தனையும் நீங்க நஸ்ரியா பகத் பாஷலுடைய மனைவி தலைமையில் அத்தனை மலையாள நடிகர் நடிகைகள், மலையாள பட உலகமே விக்னேஷ் சிவனுக்கும் நயனுக்கு ஆதரவா டயானா என்ற நயன் என்ற லைன். காரணம் இவர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது. நீங்க விளம்பரப்படுறதுக்கே 5 கோடி ரூபா, திருமண கிளிப்பிங்ஸுக்கு 30 கோடி, நெட்ஃபிளிக்ஸுக்கு விற்கிறாங்க. ஆக விக்னேஷ் சிவன் இந்த போலீஸ் காவல்துறை இன்ஸ்பெக்டருடைய மகன்
மீனா குமாரியுடைய மகன் மொத்தமா நயன்தாராவை வைத்து பலாயிரம் கோடி பல நூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஏடிஎம் மிஷினா நயன்தாராவை மாத்திட்டார். காரணம் செஸ் ஒலிம்பியா விளம்பரம், அரசு விளம்பரம், அதுவும் நயன்தாராவுக்கு. அப்போ நயன்தாரா திரைப்படத்தை தாண்டி அரசியலாக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு காரணம் விக்னேஷ் சிவன் தான். படத்துக்கு 40 கோடி சூப்பர் ஸ்டாரு, விளம்பரத்துக்கு 5 கோடி, திருமண ஆல்பத்துக்கு 30 கோடி, ஜவுளிக்கடை விளம்பரத்துக்கு 5 கோடி. ஆக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நல்ல உணவு உண்ண முடியாது. விக்னேஸ்வரனுடைய கருமுட்டை எடுத்து வாடகை தாய் மூலம் 2 குழந்தை பெறப்பட்டு இருக்கிறது. அப்போ விக்னேஷ் சிவனை திருமணம் செய்கிற முன்பு நீங்க போடா போடி படம் 16 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு செலவு. படம் பெரிய அளவில் போகுது. அப்போ 2 பேரும் காதல் செய்கிறார்கள் என்று தனுஷே கூட சொல்றாரு ராதிகாட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்ல பையன், வளர்ந்து வரக்கூடிய பையன். ஆனால் சிம்புவுடைய உதவியாளராக அந்த படத்தில் படம் எடுக்கிற பொழுது சினிமா தொழில் கற்றுக்கொண்டு அனிருத்தனுடைய நண்பராக மாறி இன்று திரைப்பட உலகத்தில் இன்னைக்கு அரசியல் ரீதியாக உதயநிதியோடு நெருக்கம். இந்த நயனை யாரும் நெருங்க விடாதபடி ஒரு பெரிய அரசியல் வட்டம் போடப்பட்டிருக்கு. வாடகை தாய் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு பெண் ஒரு முறையல்ல 2 முறை கர்ப்பம் தரிப்பதற்கு தகுதியற்றவர் என்ற மருத்துவ சான்றிதழ் வேணும். அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்ட பிறகு வழக்காக மாறுகிற பொழுது ஒரே மணி நேரத்தில் வழக்கு புஸ்வானமாகி 2 முறை குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி இழந்தவர் என்ற சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது இந்த நயனுக்கு. காரணம், இந்த லயனாக மாறி அரசியல் பீடத்தில் மிகப்பெரிய இடத்தை தக்க வைத்து கொடுத்துள்ளார் விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனை திருமணம் செய்வதற்கு முன்பு குறைய 10 முறை காதல் தோல்வி உற்றவர் இந்த நயன் என்ற லைன். இதன் பிறகு நீங்க கடைசி இன்னிங்ஸ் தான் விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனுடைய கட்டுப்பாட்டுக்கு நயன் வந்த பிறகு நல்ல பெண்ணான நயன் திரைப்பட படப்பிடிப்பில் ஒரு இளைஞன் மயக்கமாக விழுந்த பிறகு மிக சாதாரண கடைநிலை அந்த ஊழியனை மடியிலே தூக்கி வைத்து நீங்க முகத்தை துடைத்து விட்டு நீர் தெளித்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிற நல்ல நடிகை, நல்ல பெண் என்று பெயர் வாங்கிய இந்த நயன்தாராவை பணம் பண்ணுகிற மிஷினாக மாற்றிவிட்டார் விக்னேஷ் சிவன் என்ற குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ் சிவனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நானு ரவுடி என்ற படத்தின் மூலம் 2வது படம், அதுல மிகப்பெரிய இழப்பு தனுஷுக்கு, பல கோடி இழப்பு. இப்படி பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தனுஷ் இப்பொழுது அந்நியப்பட்டு நிற்கிறார். தனுஷனுடைய நண்பராக இருந்து பகைவனாக மாறிய சிவகார்த்திகேயன், சிம்பு, இப்படி தனுஷால் உருவாக்கப்பட்ட விக்னேஷ் சிவன் தனுஷுடைய எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு இன்று நயன்தாரா என்கின்ற இந்த லேடி சூப்பர் ஸ்டாரை வைத்து பல 1000 கோடி பல 100 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்மாக மிஷினாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகம் தமிழாக மலையாளமாக பிளவுபடுவதற்கும் அவரே காரணமாகிவிட்டார். நீங்க ராயப்பேட்டையில காவல்துறை ஆய்வாளராக இருந்த மீனா குமாரியினுடைய மகன் விக்னேஷ் சிவன் என்பதுதான். திரைப்பட துறையை தாண்டி அரசியல் ரீதியாக நாம் கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அரசியல் என்பது ஒட்டுமொத்த வெகுஜனத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனால்தான் இதுக்குள்ள நீங்க சினிமாவும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது, திரைப்படமும் இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி அரசியலை தாண்டக்கூடாது. திரைப்பட நடிகர்களுக்கு அரசியல் தகுதி இல்லை. அரசியல் என்பது புனிதமானது, புத்தனுக்கானது, காமராஜருக்கானது, கக்கனுக்கானது. நன்றி, வணக்கம்.